அயர்லாந்து காட்டு பகுதியில இருந்து தப்பிச்சு வந்த சிங்கம் தெருக்கல்ல சுத்தி திரியத்தை பாத்துருக்காங்க சில பேர். அத கார்ல போகும்போது கூட ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிறாரு. இந்த நியூஸ் எப்படியோ போலீஸ்க்கு போகுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து ஃபாரஸ்ட் ஆபீஸர் தான் இதை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களே வந்து அதை பிடிக்கிறதுக்கு போறாங்க துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு. அதை கண்டமேனிக்கு எல்லாரும் தத்துறாங்க. அதுவும் ஓடுன்னு ஓடுது. கட்சியில புச்சிடுறாங்க. புச்சி பார்த்தா தான் பெரிய அதிர்ச்சி காத்துருக்குது. ஏன்னா அது சிங்கமே இல்ல, எவனோ ஒருத்த பார்த்த வேலை தான். நாய்க்கு வந்து பின்னாடி ஃபுல்லா ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஃப்ரெஷ்ஷா இருக்குது. முன்னாடி மட்டும் முடி நிறைய இருக்குது. பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்குது. வால் முடி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. அது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு சிங்கம் மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கு. எந்த பயபுலியும் போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் பெரிய வேலை கொடுத்துக்கிறான். ஏன் வேலைன்னு தெரியல. ஆனா அந்த நாயோட பேரு மவுஸ்னு, அது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அயர்லாந்துல ஒரு பெரிய பரபரப்பான நியூஸா இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோட ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, நம்ம பாக்குற கடல்ல ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அதிசயம் தான் இந்த லைட் ஒயர்லாம் வச்ச ஒரு மீன். அந்த மீனோட பேரு தான் ஆங்கிலர் ஃபிஷ். இது பெரும்பாலும் கடலோட ஆழ் பகுதியில மட்டும்தான் வாழும். கடலோட மேல் தட்டத்துக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம இதோட லைட் ரியாக்ஷன் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தான் வருது. அந்த மாதிரி உருவாகிற லைட்டை வச்சு இது நிறைய சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடி சாப்பிடும். அது எப்படின்னா, கிட்டத்தட்ட இது ஒரு கெமிலியான் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கும். தன்னோட லைட்டை பார்த்து வர மீன்களை ஈஸியா அடிச்சு சாப்பிட்டுருமா. அது சாப்பிடுறது கூட அதுக்கு சைஸுக்கு வாய்க்கு பொருந்துற மாதிரி மீன்களை தான் சாப்பிடுமா. அதோட பெருசா இருந்தா சாப்பிடவே சாப்பிடாதான். இது பார்க்கிறதுக்கு பிரானா ஃபிஷ் மாதிரி இருந்தாலும் அதோட கொஞ்சம் கூட ஒத்து போகாது. ஏன்னா பிரானா ஃபிஷ் வந்து ஒரு டெட்லியஸ்ட் ஃபிஷ். இந்த ஆங்கிலர் ஃபிஷ் பெரும்பாலும் 25 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொல்ல மாதிரி மேல் மட்டத்துக்கு இது வரவே வராது. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் தான் வளரும் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, உலகத்துல இருக்கிற 148 சிட்டியோட டைமிங் ஒரே நேரத்துல பார்க்கணும்னா நீங்க பெர்லின்ல இருக்க அலெக்சாண்டர் பிளாக்ஸ்க்கு தான் போகணும். அந்த இடத்துல தான் சிலிண்ட்ரிக்கல் பேஸ்ல ஒரு பெரிய கடிகாரம் இருக்கு. இந்த கடிகாரமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 1ல இருந்து 24 நம்பர் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு நம்பரும் வரும்போது எந்தெந்த சிட்டில வந்து என்னென்ன டைம்ன்றதை எக்ஸாக்டா காட்டும். அந்த சிலிண்ட்ரிக்கல் கடிகாரத்துக்கு மேல உலக உருண்டை மாதிரி ஒன்னு இருக்கும். அது கிட்டத்தட்ட பனிப்போர் காலத்துல எங்களுக்கு உலகம் பூரா கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிளாக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இது பேர் வந்து யுரேனியா வேர்ல்டு கிளாக்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஜெர்மனில பெர்லின் நகரத்துல இருக்கு. இது வந்து 1969ல திறந்திருக்காங்க. கோல்ட் வார் பீரியட்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய மீட்டிங் பிளேஸாவும் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப நினைச்சு பாருங்க அந்த பீரியட்ல இந்த வாட்ச் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு. ஆனா இந்த டைம்ல இது மிகப்பெரிய வேர்ல்டு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. நிறைய டூரிஸ்ட் இந்த வாட்சை பார்க்கறதுக்காகவே வராங்க. நாலாவது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, நம்ம சாதாரண கடிகாரத்தை பார்த்திருப்போம். ஆனா வீட்டே கடிகாரமா மாத்தி பார்த்திருக்கீங்களா? அதுதான் ஜெர்மனில இருக்க குக்கு வீடு. எல்லாரும் வீடு கட்டுறத வந்து பாப்பாங்க போற வரவங்க எல்லாம். அது மாதிரி தான் இங்கேயும் பார்த்திருக்காங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு. 1994 வரைக்கும் என்ன கட்டுறாங்கன்னு புரியல. அப்போ ஓபன் பண்ணும்போது தான் புரியுது இது ஒரு பெரிய கடிகாரம்னு. கிட்டத்தட்ட 2 அடுக்கு மாடி கடிகாரம். அதுக்கு மேல வேற ஒரு குக்கு பேர்டு வச்சுக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கத்திட்டு போவோம். அந்த பறவை கத்தத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. இதை பார்த்த கின்னஸ்காரன் வந்து இதுதான் வந்து சூப்பரான ஒரு வீடு, குக்கு வீடுன்னு சொல்லிட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை 1997ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பாயிண்ட்டும் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வெளியில இருந்து இது எல்லாருமே ஃப்ரீயா பார்த்துட்டு போவாங்க. உள்ளுக்குள்ள போய் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னா கொஞ்சம் காசு கட்டிட்டு உள்ள போனீங்கன்னா அதோட இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிளாக் வீடோட லொகேஷன் எங்க இருக்குன்னா ஜெர்மனில இருக்க பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜன்ல இருக்க சொனாச் பார்க்ல தான் இருக்கு. சரி, ஓகே. அஞ்சாவது இன்ஃபர்மேஷன் இதை பத்தினா, பார்க்க தம்ம துண்டு குட்டியா இருக்கிற இந்த அனிமல் எல்லா மிருகத்து கூட சண்டைக்கு போகும் தெரியுமா? கிட்டத்தட்ட அது சிங்கமா இருந்தா கூட சரி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அதோட அக்ரெசிவான குணமும் அதோட நகமும் தான். ஏன்னா அதோட நகம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதோட குணம் வந்து ரொம்ப கோவமா இருக்கும். அது எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிடும். அப்படியாப்பட்ட இந்த அனிமலோட பேர் தான் ஹனி பேட்ஜர். இந்த அனிமல் பெரும்பாலும் எங்க வாழணும்? ஆப்பிரிக்கா, சவுத் வெஸ்ட் ஏசியா, அப்புறமா இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்ல வாழும். இந்த அனிமல் ஃபாரஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 5ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். ஆனா இது வந்து ஒரு ஜூல வச்சோம்னா 24 வருஷம் வரைக்கும் வாழ முடியாதால. கீரி இனத்திலே இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு குணம். இதை பார்த்தா புலி சிங்கமே பயப்படும். ஏன்னா இது குட்டியா இருக்கிறதால உள்ளுக்குள்ள போய் காலு கீழ உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் புரண்டி விட்டு வந்துடும். அப்படி இது வீம்புக்குனா அடிக்கடி சண்டைக்கு போறதுனாலே ஃபாரஸ்ட்ல இது கொஞ்ச நாள் தான் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட மேல் வெர்ஷனோட வெயிட் கிட்டத்தட்ட 16 கிலோ இருக்கும். அதே ஃபீமேல் 10 கிலோ வரல இருக்கும். இது பிறந்த குட்டிங்களை வந்து கிட்டத்தட்ட 14 மாசம் வரைக்கும் பாதுகாக்கும். அதுக்கு எல்லாமே கத்து கொடுத்து அதுக்கு தெரிஞ்ச பிறகு தான் வெளியில விடும். சரி, ஓகே. ஆறாவது இன்ஃபர்மேஷன் இதை பத்தினா, ஆத்துலயே வாழ்ற ஹிப்போபோட்டமஸ் வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா உங்களுக்கு தெரியுமா? 99% ஹிப்போபோட்டமஸ் வந்து கிராஸ் மட்டும் தான் சாப்பிடும், வேற எதுவுமே சாப்பிடாது. ஆனா வறட்சி காலத்துல எப்போவாவது ஒரு தடவை இந்த மீட்டை வந்து சாப்பிடும், வேற வழியே இல்லைன்னா. நீங்களும் நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கலாம். ஆத்துல மீனுங்களோடய தான் அது வாழும். ஆனா இந்த மீனுங்களும் இதை அச்சு சாப்பிட்டு பாத்துருக்கவே மாட்டோம். ஆனா அதே ஆத்துல வாழ்ற crocodile எல்லா மீனுங்களும் அச்சு சாப்பிடும், வர எல்லா அனிமலையும் அச்சு சாப்பிடும். இந்த ஹிப்போபோட்டமஸ் பெரும்பாலும் ஆப்பிரிக்கால தான் நிறைய வாழுது. அது மட்டும் இல்லாம இது யாரையும் போய் துன்புறுத்தாது. ஆனா இந்த crocodile வந்து எப்பவுமே இதை வந்து
அடிச்சு துண்ணலான்னு பார்க்க வரும் இதோட குட்டிகளை. இதனாலதான் crocodile கிட்ட போய் அது சண்டை போடும். இந்த ஹிப்போபோட்டமஸ் கிட்டத்தட்ட 40 to 50 இயர்ஸ் வரல வாழும். அது மட்டும் இல்லாம கிராஸையும் மீட்டையும் ஒண்ணா வச்சீங்கன்னா இது ப்ரிஃபர் பண்றது ஃபர்ஸ்ட் கிராஸ் தான். இது பெரும்பாலும் கிராஸை மட்டுமே சாப்பிடறதுனாலே என்னவோ தெரியல 50 வருஷம் தான் உயிர் வாழுது. ஆனா சில ஜூல இதுக்கு வாட்டர் மிலன்லாம் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். சரி ஓகே, 7வது இன்ஃபர்மேஷன் இதை பத்தினா இந்த ஓட்டக்குள்ள படகு போக முடியாம போகுதுல, இதுக்குள்ளதான் ஒரு பெரிய அதிசயமே இருக்கு. புரியல, இதுக்குள்ளதான் ரோமன் எம்பையர் ராஜாவான டைபீரியஸோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த சின்ன ஓட்டக்குள்ள அந்த படகு நுழைஞ்ச உடனே இயற்கையால உருவான லைட் செட்டிங் பிரம்மாண்டமா வரவேற்கும். அது பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கும், நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா. அந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னா சூரிய ஒளி ஏதோ ஒரு வழியில உள்ள வருது, ஒரு ஓட்ட வழியா. அந்த வெளிச்சம் தான் தண்ணி மேல படும் போது ப்ளூ கலர்ல பிரகாசமா இருக்கு. இதுல என்ன கடுப்புனா டூரிஸ்ட்க்கு இங்க வந்து பார்க்க மட்டும் தான் அனுமதி இருக்கு, குளிக்கலாம் அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த குகைக்குள்ள ஒரு கோயில் கட்டினதா ஒரு அறிகுறி இருக்கு. அது எப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் கடல் கடவுளான நெப்டியூன் டைட்டனோட சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகை வந்து இத்தாலியில தான் இருக்கு. இந்த சிலையெல்லாம் வந்து அனகாப்ரின்ற ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்டர் ப்ளூ குரோட்டோவும் போட்டஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க சொல்றது படி தான் நீ கேட்கணும், வேற யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. சரி ஓகே, இந்த வீடியோவோட கடைசி இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா ராடிசன் ஹோட்டல் லாபில ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் அக்வாரியம் வச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1500 மீன் கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டல் ஜெர்மனில இருக்க பெர்லின்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள வரவங்க எல்லாருமே அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு லிஃப்ட் வச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஃபிஷ் டேங்க் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அதிகாலையில மர்மமான முறையில அந்த ஃபிஷ் டேங்கே தூள் தூளா வெடிச்சு சதறுது. சம்பவம் நடந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க காப்பாத்துறதுக்கு. ஆனா அவங்க வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 மீன் மேல செத்து போச்சு. வெறும் 100 இருந்து 500 மீனை தான் காப்பாத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில வேலைன்றதுனால யாருக்கும் எதுவும் ஆகல. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு 2 பேருக்கு மட்டும் அடிபட்டு இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போலீஸ் பல கோணங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு கூட அவங்களுக்கு கை கொடுக்கல. கடைசி வரல இந்த ஃபிஷ் டேங்க் இன்சிடென்ட் வந்து பெரிய மர்மமான இன்சிடென்ட்டாவே இப்போ கூட இருக்கு. சரி ஓகே, இந்த கண்டென்ட்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.